கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 16:26. In English, it's Roman 16:25 and 26. It's mixed together. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். அதாவது நம்மளை முதல்ல இப்படி நான் ரிவர்ஸ் சொல்றேன், உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். அதாவது பவுலுடைய இது கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியமா சொல்லிதான் அதை முடிக்க போறார். அப்ப அவருடைய ஆராதனை எங்க தொடங்குதுன்னா, ஆண்டவரே நீங்க ஒருத்தர் தான் என்னை ஸ்திரப்படுத்த முடியும், நீங்க ஒருத்தர் தான் என்னை இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாம நிறுத்த முடியும். எப்படின்னா, எப்படி ஒரு கப்பலுக்கு ஒரு நங்கூரம் இருக்கோ அதே மாதிரி என் வாழ்க்கை அலைக்கழிந்து போகாதபடிக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய விசுவாசத்திற்கும் என்னைய உங்களோட இணைத்து வைப்பதற்கும் ஒரு நங்கூரம்னா அது நீங்க ஒருத்தர் தான். இது ஒரு மனுஷனோட முயற்சி கிடையாது. இப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய முயற்சி இல்லை. ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்களை தன்னுடைய பலத்தினாலதான் கட்டி வைத்திருக்கிறாரு. அவர் தான் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறாரே ஒழிய நம்மனால கிடையாது. ஏன்னா ஏசாயா 40வது அதிகாரம் 29 30 வசனங்களை பார்த்தீங்கன்னா எப்படி அவர் சோர்ந்து போனவர்களுக்கு பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் விசுவாசத்துல பலப்படுத்தப்பட்டு வேரூன்றப்பட்டதற்கு காரணம் நம்மளுடைய செய்கையினால இல்ல, இது கர்த்தருடைய வல்லமையினால. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இது எப்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர்னு சொல்றாருன்னா, என் சுவிசேஷத்தின்படியே. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, என் சுவிசேஷங்கிறாருங்க. இது நம்ம தவறுதலா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. என் சுவிசேஷம் ஒண்ணுன்னா அவர் பவுல் அவர் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சாரு, இல்ல 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 இல்ல. அவருக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. அதனால இந்த சுவிசேஷம் தான் என்ன பண்ணுது, அவருக்கு அந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். ஏன்னா ரோமர் 1:16 சொல்லும் என்ன சொல்றாரு, சுவிசேஷம் யாரு விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவ பலமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அங்க சொல்லும்போது இந்த சுவிசேஷம் என்பது ஒரு கோட்பாடோ ஒரு தத்துவமோ இல்ல, மாறாக இது என்னவா இருக்குது, இந்த சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றியது. நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல ஜனங்கள் என்ன எடுத்துக்கிறாங்க, சுவிசேஷங்கிறது கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் இல்ல, அதுவும் சில கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதா. இல்லவே இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது கிறிஸ்தவம் என்பது என்னன்னா கிறிஸ்துவை குறித்தது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2:2 சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தையும் குறித்து வேறொன்றையும் அறிய மனதில்லாது இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்ப நீங்க ஸ்டடியா இருக்கிறது காரணம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோ இல்ல உங்களுடைய விசுவாசமோ இல்ல உங்களுடைய பலமோ இல்லைங்க. இது என்ன, கர்த்தருடைய வல்லமை. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பலம் எங்க இருந்து தெரியுமா வருது, கர்த்தர்ட்ட இருந்து வருது. ஏன்னா ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம், அண்ணே எனக்கு பயங்கரமான வில் பவர்னே. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு பயங்கர வில் பவர் இருக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நீங்க எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய மைண்டை இல்ல உங்களுடைய எமோஷன்ஸை உங்களுடைய முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இல்ல இது பண்ணக்கூடியது எதுன்னா கர்த்தருடைய சுவிசேஷம் மாத்திரம் தான். அப்ப என்னன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், என்னுடைய பலம் தேவன்கிட்ட இருந்து வருது, இது வில் பவர் இல்ல. அப்ப இந்த கர்த்தருடைய சுவிசேஷம் தான் என்ன பண்ணுது, என்ன கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தி என்ன ரொம்ப அழகா நேர்த்தியாக அவருக்குள்ள என்ன கட்டுகிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நல்ல நாள்ல நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம நிற்பதற்கு காரணம் என்ன,
கர்த்தருடைய வல்லமை. அந்த கர்த்தருடைய வல்லமையில நான் நிற்கும்போது கர்த்தர் என்னை தாங்கி பிடிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு நேரம் யோசிச்சு பார்ப்போமா? ஆண்டவரே, நான் உங்களுடைய வல்லமையில என்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமாய் நான் வேண்டுகிறேன்னு சொல்லி கேட்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு அவ்வளவு பெரிய வில் பவர் இல்ல எனக்கு வில் பவர் இருக்குன்னு. அதெல்லாம் இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவரை குறித்ததுதான் சுவிசேஷம். அவர்தான் என்னை தேவனுக்குள் ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதுல நான் வேரூன்றி இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.